வெல்கம் டு ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, இப்போ நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிற இந்த குரு வைத்திய வாழ்வியலுடைய பலனை உங்கள் முன்னாடி அளந்து காட்ட போகிறோம். ஸோ நம்மளுடைய வெயிட் என்ன, நம்மளுடைய ஹிப் சைஸ் என்ன. ஏற்கனவே இந்த வித்தையை தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்கள் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த இடையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு மண்டல ஒழுக்கத்தில் செகண்ட் பார்ட்டோடைய முடிவில் உங்கள் முன்னாடி அளந்து காட்ட போகிறேன். அது உங்களை மேலும் வியப்படைய வைக்கும், உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து செய்ய வைக்கும். ஸோ எடுத்து போடுற விஷயங்களையும் நேரலையிலையும் கவனமாக பார்த்துங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யலாம், வெற்றிகரமாக நம்ம வெயிட் மிஷினுடைய பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போகலாங்களா. ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, பேட்டரி ட்ரை ஆயிடுச்சு. ஸோ 3 முறை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எடுத்து போடுற விஷயங்களையும் பொறுமையாக பாருங்கள். வீட்டிலிருந்தே தற்சார்பு சுயசார்பில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த விஷயம் எப்படிங்க, வீட்டிலிருந்தே நம்ம எடுக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கும் பேர் உதவியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ப்பரேட் அடிமை, இலுமினாட்டி அடிமை வாழ்க்கையில் பெரும்பாலும் இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரம் நம்மளது கிடையாது, கார்ப்பரேட்டுகளுடையது. அவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து டயத்தையும் கூட சுரண்டி வெளியே எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒர்க் ஆகுது, இருக்கட்டும். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், ஹிப் சைஸ் அளந்துட்டு வந்துடலாங்களா. ஸோ தொடக்கத்தில் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் நல்லா மெஷர் பண்ணிக்கிறேன், அதாவது போகுதாங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ வீட்டிலிருந்தே நம்ம தொப்பை குறைத்திருக்கிறோம். வீட்டிலிருந்தே தொப்பை குறைப்பதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வச்சுக்கலாங்களா. ஸோ எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு வாரமாக நம்ம செய்த வேலை என்ன, மெக்கானிக் ஒர்க். நம்மளுடைய பியட் பேலையோ தம்பி கரிகாலனை பிரித்து மேய்ஞ்சிருக்கிறோம். கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செராய்ப்போட ஒரே ஆள் இன்ஜினை பிரித்து வெளியெடுத்து போட்டிருக்கோம். ஸோ உள்ளே போகலாமா. முதல்ல கீழ் சைடு. ஓகே, ஸோ கீழ் சைடு 35. முதல்ல கீழ் சைடு 36 இருந்தது. 1 இன்ச்சு டார்கெட்டு, அந்த 1 இன்ச்சை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் கீழ் சைடில். ஓகேங்களா. அடுத்து மேல் சைடு. இதோ 34. இந்த மேல் சைடில் வைக்கிறோம் 34. ஓகேங்களா. ஸோ மேல் சைடு தொப்பைக்கு மேலே 34. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே 34, இங்கே 35. இங்கே முதல்ல 36 இருந்தது, இங்கே 35 இருந்தது மேலே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெக்கானிக் ஒர்க்கை வச்சே உடனே எல்லா மெக்கானிக் வேலை செஞ்சால் தொப்பையை குறைச்சிடலான்னு தவறாக நினச்சிடாதீங்க. நான் சொல்ல வர்றது, எந்த வேலையை செய்தாலும் நல்லா நோட் பண்ணிங்க, எந்த வேலையை செய்தாலும் அது சமையலாக இருக்கட்டும், அமர்ந்து கொண்டு பணி செய்வதாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியோடு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மெக்கானிக் ஒர்க்காக இருக்கட்டும், அல்லது சித்தால் வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையை செய்தாலும் நம்ம குரு வைத்திய வாழ்வியலை கடைபிடிச்சா, அதை அதாவது என்ன வேலை செய்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியலை, தூக்கம், ஓய்வு, இன்னும் நல்ல சிந்தனைகள், இயற்கையோடு இணையிறது அப்படிங்கிறதையெல்லாம் சரியாக கடைபிடிச்சு நம்ம தொப்பையை குறைச்சிக்க முடியும். அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு தான் இந்த காரணம். ஏன்னா பல மெக்கானிக்குகளை நான் பார்த்துருக்கேன், தொப்பையும் தொந்தியுமா இருப்பாங்க. அதுலேயும் நிறைய பேர் இந்த தம்மு தண்ணி இதெல்லாம் அடிப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த கெட்ட வழக்கம் எதுவும் கிடையாது.
நல்லா நோட் பண்ணிங்க. நான் சொன்னால் சொன்னபடி என் உடலுடைய மாற்றத்தை உருவாக்குவதும் தொப்பையை குறைக்கிறதும் எப்படி சாத்தியம்னா, சொன்ன மாதிரி இதை நான் செய்து காட்டுறதுக்கு எது துணை புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம். சாப்பாட்டுலேயும் சரி, மற்ற லாகரி வஸ்துக்களை அறவே தவிர்க்கிறேன். நல்லா நோட் பண்ணிங்க. டீ காஃபி கூட நான் குடிக்க மாட்டேன். தேவை அப்போ ஒருவேளை இரவு கண் விழித்து வேலை செய்யணும், அதுவும் 3 இரவு தொடர்ந்து கண் விழிச்சதுக்கு அப்புறம்தான் 4வது இரவு கண் விழிக்கிறதுக்காக டீயை குடிப்பேன். நல்லா நோட் பண்ணிங்க. 3 இரவு தொடர்ந்து கண் விழிச்சிட்டு 4வது இரவு நம்மளுக்கு கண் விழிச்சு ஆகணும், வேற சூழ்நிலை, அதாவது வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டீயை குடிப்போம். மற்றபடி சாதாரண நாட்களில் டீ காஃபி குடிப்பதே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது, இந்த பாக்கு கஞ்சா கிஞ்சா எதுவும் கிடையாது, தண்ணி இன்னி எதுவும் கிடையாது. சுத்தமான எப்படி சொல்றதுங்க, குரு பாகத்தை மட்டுமே எடுக்கிறோம். அதனால தான் இது சாத்தியம். 43 வயதுங்க, எடுத்து போடுற ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லையும் குரு வைத்தியத்திலையும் கவனமாக வச்சுக்கங்க. 43 வயதில் நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியுது. உடல் வாக்கில் பணம் எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க. வயதாக உங்கள் வேலை உடைய மூப்பு காரணமாக, சீனியாரிட்டி காரணமாக, ப்ரொமோஷன் காரணமாக, உங்கள் தொழில் விருத்தி அடைகிறது காரணமாக காசு யார் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆரோக்கியம் அதுதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சொத்து இந்த ஆரோக்கியம். 43 வயசுலைங்க, நான் 23 வயசுல இருந்ததை விட ஆரோக்கியமாக இருக்கிறேன். உடல் வாக்கு நல்லா வச்சிருக்கேன். சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்டில் 1 இன்ச்சை தூக்குறேன்னா தூக்கியாச்சு. கீழே 35, மேலே 34. முதல்ல தொடங்கியில் 35 இருந்தது, கீழே 36 இருந்தது. நீ அடுத்து 3rd பார்ட் நம்ம தொடங்குது. இந்த வாரத்திலிருந்து 1 வருட கழிவை 1 மண்டலத்தில் அகற்றும் குருவித்தையுடைய 3rd பார்ட் தொடங்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 3rd பார்ட்ல எத்தனை டார்கெட் சொல்ல வேண்டாம், செய்து காட்டுவோம். போன தடவை சொல்லி செய்தோம், இந்த தடவை செய்துட்டு சொல்லலாம். கட்டும் குளிர். இந்த தருணத்தில் உங்களோட நான் நேரலையில் இதை பதிவு பண்ணுற காரணம் என்ன, எடுத்து போடுற விஷயம்ல போட்டு போகிறது 5 நிமிஷம் ஆகாது. இருந்தாலும் நேரலையில் பதிவாகணும். நம்மளுடைய தொப்பை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு. குறிப்பாக பல சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குரு வைத்திய வாழ்வியலில் பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா புதிதாக நிறைய சேர்ந்துருக்காங்க. மிக சமீபத்தில் நிறைய புதிய உறவுகள் சேர்ந்துருக்காங்க. அதில் சகோதரிகளாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதாரமாக ஆன்லைனில் வச்சு, அதாவது நேரலையில் வைத்தா மட்டும்தான் புரியும். எடுத்து போடுற விஷயம் நீங்கள் இதை அப்புறம் அப்படியே பார்ப்பீங்க. வித்தவுட் கட்டோட ஒரே டேக்கோட எடுத்து போடுற விஷயங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்பவும் உங்களுக்கு பல சந்தேகங்களை இது தீர்க்கணுங்கிறக்காக எடுக்கிற நாள் இன்னைக்கு என்ன தெரியுங்களா, 18/1/2026 காலை 6 மணிக்கு தொடங்கியிருக்கிறோம்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்தா. இப்போ நம்மளுடைய உடல் வாக்கு 18/1/2026 இந்த மாதிரி வைத்திருக்கிறோம். 2 மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். நம்மளுடைய எமர்ஜென்சி எனர்ஜி மேலே வச்சு 1, அதுக்கு மேலே 1. ஸோ கரெக்டாக கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே 34 வந்தாச்சு, கீழே 35 வந்தாச்சு. இந்த எமர்ஜென்சி எனர்ஜி மேலே நம்ம என்ன சொல்கிறோம், 33 இருக்கணும். இன்னும் இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறத நம்ம எடுக்கணும். ஸோ இப்படியும் திரும்பி காட்டுறேன், பார்த்துக்குங்க. என்னுடைய வயிறு தெரியுதுன்னு நினைக்கிறேன், சுற்றி வந்துக்கலாம். இந்த பேக் டயரும் பெருமளவு குறைஞ்சிருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே இருக்கிறது. ஸோ இந்த இடமெல்லாம் நிறையா இருந்தது, குறைஞ்சாச்சு. இந்த சைடில் மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? இந்த சைடு டயர் அல்லது சைடு பெல்லி மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த சைடு தெளிவாக பார்த்துக்குங்க. நேரலை நேரலை நேரலை. செல்ஃபோன் கொஞ்சம் டவர் கொஞ்சம் சரியாக போகுதா போலியான்னு தெரியல, இதில் விட்டு விட்டு தெரியுது. ஓகேங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் எடுத்து போடுற வருஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ சொல்ல வர்றது ஒன்று தான். நான் என்ன வேலை செய்தாலும், நான் என்ன நேரலை காண்பித்தாலும், உங்களுடைய வேலை என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடையது தொடர்ந்து பார்க்கிறது.
ஒருவேளை நேரலை வழங்க முடியலன்னா என்னவா இருக்கும், அங்கே சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் காப்பிரைட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பண்டிகை இல்லையே நம்ம வழங்கல, அங்கங்கே மைக் செட்டை வச்சு பாட்டை போட்டு லேப்பிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நேரலை போட்டால் சரியாக கேட்கவும் செய்யாது, அதே நேரம் காப்பிரைட்டுக்கும் போயிடும். அதனால் அது போடலை. ரெண்டாவது, சில வேலைகள் நம்மளே ஆராய்ந்து செய்யறதுனால ஒரு வார்டு டைமும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களோட பேசிகிட்டு இருந்தால் அதில் கவனம் பண்ணி கழட்ட முடியாது. குறிப்பாக நம்ம இப்போ தம்பி கரிகாலனுடைய இன்ஜினியை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து வெளியே போட்டிருக்கோம். ஒரே ஆள் 6 நாளாக கற்றுக்கிட்டு, நல்லா நோட் பண்ணிங்க, இதுவரை நம்ம அந்த வண்டியை கழட்டினதே கிடையாது. கற்றுக்கிட்டு புதுசாக இருக்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா டிஸ்மேண்டில் பண்ணி தூக்கி வெளியே போட்டு இன்ஜின் வரைக்கும் வந்தாச்சு. இன்னியும் கியர் பாக்ஸு, டிரைவ் சாஃப்ட்டு, இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்கப் சாரு, அதாவது ஸ்டெட்டு அப்படிம்பாங்க, இதெல்லாம் வெளியே எடுக்க வேண்டியது இருக்குது. இன்று லீவு. வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு என்ன நாள், ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தைக்கு அடுத்த நாள். தொப்பை குறைக்கிறதுக்கு எடுத்து போடுற வெர்ஷனில் முக்கியமான டிப்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஒரு வாரமாக நம்ம சாப்பிட்ட உணவை உடம்பு எடுத்துக்கிட்டது போக, கழிவு வெளியெடுத்து விசிறியது போக, அது போக உள்ள தங்கி இருக்கிற கழிவுகளை நம்ம வெளியெடுத்து விசிறணும். அதுதான் இந்த குரு வித்தை. ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தை. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை இரவு வரை கடைபிடிப்போம் நார்மல் லைஃப் ஸ்டைலில். இப்போ அது வழக்கமான வாழ்வியலாக இல்லாததுனால மதியமே முடிச்சுக்கிறோம். தட் மீன்ஸ் 30 + 12 24 + 18 மாற்றிக்கொள்கிறோம். ஏன்னா மெக்கானிக் ஒர்க் நம்ம வேலை கிடையாது. நம்ம காரு நம்ம தம்பின்னு நம்ம வேலை செய்கிறோம். இது வந்து ஒரு ஒகேஷனல் ஒர்க்கு தான். அப்போது உடலுக்கு இயல்பாக கொடுக்குற வேலை அல்லாத வேலையாக இருக்கிறனால முன்னாடியே 6 மணி நேரத்தில் முடிச்சுக்கிறோம். இது நேற்றே விளக்கியிருப்பேன். அப்படி 24 மணி நேரம் விரதம் இருந்துட்டும் வழக்கமாக நம்ம எடுக்கிற ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு பாகத்தை எடுக்கல. அதுக்கு மாறாக என்ன எடுத்திருக்கிறோம் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த குருபாகம் என்ன, ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குருபாகம் வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறி. அதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வழக்கமாக எடுக்கிறது. நேற்று எடுத்தது என்ன ஷார்ட்ஸில் இருக்குது பார்த்து. அப்படி எடுத்ததுக்கப்புறம் உடல் கழிவு முழுதாக வெளியேறினதுக்கப்புறம் தொப்பையுடைய அளவு. இதே வந்து இனி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 நேரம் நைட்டு எல்லாம் சாப்பிட்டு நாளை காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, வெளியே வந்திருக்கும். ஏன்னா முழு கழிவும் உடலில் விட்டு வெளியேறி இருக்காது. ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுறது எப்போ பண்ணணும்னு இருக்கு. பட்னி இருந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது இல்லைங்க, உடல் கழிவு அகற்றிட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். 30 மணி நேரம் நம்ம தொடர்ச்சியாக வைத்த காய போட்டோம் அப்படின்னா 16 மணி நேரத்துக்கு மேலே உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் கழிவு இருக்கோ அத்தனையும் தேடி தேடி தூக்கும் உடம்பே. அந்த மாதிரி தருணத்தில் உடம்புல இருந்து எல்லாத்தையும் தூக்கி விசிறிட்டு மெஷர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் தொப்பை கரெக்டாக இருக்கும். மற்ற நாட்களில் இடையில நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுடைய கேஸ்ட்ரிக்கோ அல்லது முழுதாக மலம் வெளியேறாமலோ இருந்ததுன்னா என்னவா இருக்கும், தொப்பையுடைய அளவு சரியாக இருக்காது. இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட் உங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட என்னோட நினைவு சரியாக இருந்தால் 15 நாளாக நான் சட்டையை போட்டுகிட்டே தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், மற்ற வேலைகளை காண்பிச்சிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட லாங் கேப்புக்கு அப்புறம் உங்கள் முன்னாடி உடல் வாக்க காண்பிச்சா தான் அதோடைய மாற்றம் எப்படி இருக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் என் உடல் வாக்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா குறைந்தது வெளியே தெரியாது. எப்படி உங்களுக்கு உடல் எடை ஏறுறது உங்கள் வீட்டில் உள்ளவங்களால கணிக்க முடியாமல் போகுது, தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறனால. அதே ஒரு உறவினரோ நண்பர்களோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் உங்களை பார்க்கல, என்னப்பா இழைச்சிட்ட, என்னப்பா உடம்பு வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதே சூட்சமத்தை தான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ நான் தொப்பையை குறைச்சிட்டு இருக்கிறேன். எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் மனம் தளராமல் உங்களுக்கான குரு வித்தை என்னங்கிறத நீங்கள் வரையறுத்துட்டு செய்யுங்க. அதைத்தான் நான் வழிகாட்டி வச்சுருக்கேன். இந்த ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லையும் சரி, ஜெம்சிலையும் சரி, சரிங்களா. நம்மளுக்கு இங்கே இந்த ஒர்க் அவுட்டை செய்து தான் தொப்பையை குறைக்கணும், இந்த உணவு எடுத்துக்கிட்டு தான் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு வரையறையே கிடையாது. நான் சொல்ல வர்றது அதுதான். உங்களுக்கு அசைவம் பிடிச்சாலும் அசைவத்தை சாப்பிட்டுட்டே தொப்பையை குறைக்க முடியும், சைவம்னா சைவத்தை சாப்பிட்டுட்டே குறைக்க முடியும். இரண்டையும் மிக்ஸ்டாக எங்களை மாதிரி நல்லது கெட்டது நாட்களில் தவிர்க்கிறது, ஒரு வருடத்தில் 48 நாட்கள் தவிர்க்கிறது, இல்லை சில உடல் உபாதைக்காக தவிர்க்கிறதுங்கிறத தவிர்த்துட்டு அசைவத்தை
மற்ற நாட்களில் அசைவம் எடுத்துக்கிட்டும் நம்மளால தொப்பையை குறைக்க முடியும். இவ்வளவுதான். சிம்பிளாக சொல்ல வர்றது என்னன்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நம்மளுடைய தொப்பையை நம்மளே குறைச்சிக்க முடியும். சுத்தி இருக்கிற காரணிகள் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டல்ல, ஒரு காரணம் தவிர. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அதுவே நம்மளை வைக்க முடியாம தடுத்துரும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ எப்படி நான் ஒரு வாரமாக 6 நாளா மெக்கானிக் ஒர்க், உங்க முன்னாடி ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் கூட நான் பண்ணல. நீங்க பார்த்துருப்பீங்க. சளியிலிருந்து மீள்றதுக்காக மட்டும்தான் ஒரே ஒரு நாள் ரொம்ப இருமலா இருந்ததுங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் அந்த குரு விதை செய்யறதோட சரி. மற்றபடி எதுவும் கிடையாது. காலையில் 6:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். உங்களை மாதிரி 3:30 மணியெல்லாம் கூட கிடையாது. இந்த 1 இன்ச்சு தூக்குனது 6:30 மணிக்கு எந்திரிச்சுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேள்வி கேட்டதுக்காகத்தான் இதை திரும்பவும் வைக்கிறேன். உங்களை மாதிரி நாங்கள் 3:30 மணிக்கு எந்திரிச்செல்லாம் குரு விதை செய்ய முடியாதுன்னா, தொப்பையை குறைக்க முடியாதான்னு கேட்டவங்களுக்கு 6:30 7 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிருந்தையுமே இயற்கை குருபாகத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிங்க. இயற்கை குருபாகத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நேராக போய் ஒர்க் ஷாப் வேலை. என்னுடைய தம்பி பிஎட் பேலையோ, நான் காரை தம்பி தான் அழைப்பேன். 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 3 பேர். ஒரு பைக்கு 2 காரு. இதுக்கான மெக்கானிக் நான் தான். அவங்களுக்கு தேவைப்படுறப்ப எனக்கு எப்படி உடம்புக்கு வேலை செய்கிறனோ, பவுனம்மாவுக்கு எப்படி உடம்புக்கு வேலை செய்கிறனோ, அதே மாதிரி அவங்களுக்கு வேலை செய்வேன். ஸோ அந்த 6 நாளாக காலையில் எந்திரிச்சு போய் தொடர்ச்சியாக மெக்கானிக் ஒர்க்கே தான் செய்தேன். அந்த வேலையை வச்சுக்கிட்டே 1 இன்ச்சை குறைச்சிட்டேன். என்னால் சும்மா உட்காந்துட்டும் தொப்பையை குறைக்க முடியும், ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டும் தொப்பையை குறைக்க முடியும். இல்லை ஒயிட் காலர் ஜாப் செய்துட்டு அதற்கேற்ற மாதிரி தனியாக ஆசனங்கள் மற்ற குரு வித்தைகளை செய்துட்டும் தொப்பையை குறைக்க முடியும். நான் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எந்த மனநிலையில் இருந்தாலும் நம்ம உடம்பை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் 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 முடியும். முயற்சி செய்யும். அவ்வளோதான். எப்படி முயற்சி செய்யுது? புதியவர்கள் இந்த ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற ஃபேஸ்புக் பேஜில், யூடியூப் சேனல்லையும், இன்ஸ்டா எல்லா பக்கத்துலையும் வைக்கிறது. அதாவது இந்த பேரில் எல்லா சமூக ஊடகங்கள்லேயும் இருக்குது. உங்களுக்காகத்தான் சொல்கிறேன், நேரலையில் வைக்கிறவங்க இதை தவறாமல் பயன்படுத்திங்க. உங்களுக்கு வைக்கிறது எதுக்கு? தெளிவாக வழிகாட்டுறதுக்காக. ஒரே ஒரு காணொலியை வைத்து நீங்கள் ஏற்றுக்கவும் செஞ்சுக்காதீங்க, நிராகரிக்கவும் செஞ்சிடாதீங்க. தொடர்ச்சியாக 1 வருஷம் பார்க்கணும். யார் எங்கிருந்து பார்த்தாலும் 1 வருடத்துக்கான காணொலி உங்கள் முன்னாடி வைக்கிற, நான் எந்த மாதிரி சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறேன், அப்போ எப்படி உணவு எடுக்கிறேன், இல்லை எப்படி உணவை தவிர்க்கிறேங்கிறதெல்லாம் அது உங்களுக்கு வழிகாட்டும். அதை பார்த்து அப்படியே அடிச்சாங்க அப்படி அடிக்காதீங்க. நீங்கள் போய் மெக்கானிக் வேலை செய்ய வேணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்ல வர்றது, எவ்வளவு கலோரி எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளவு கலோரியை எரிக்கிற மாதிரி அன்றைய வாழ்வியலை வச்சுருக்கிறோம். அது வேலையாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை முறையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, எல்லாம் மூச்சு எல்லாம் கொழுப்பு, இந்த 2 டெக்னிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் தொப்பை குறைக்க முடியும். அதுக்கு வழிகாட்டிடுறேன். இப்போ ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளுடைய காணொளிகளை பார்த்து பலன் பெற்றவர்கள் தயவு செய்து ஆதரவு அள்ளி கொடுங்க. நீங்கள் ஆதரவு அள்ளி தர்றதுக்காகவே நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் QR கோடை கொடுத்துருக்கேன். நிறையா பேர் வெளியிருந்து ஆதரவு கொடுக்க கேட்டிருக்கீங்க. அண்ணா எங்களால் இங்கே ஜாயின் பண்ண முடியாது, எங்களுடைய ஏடிஎம் கார்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, குழந்தைகள் எல்லாம் எடுத்து ஏதாவது வேற பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நாங்கள் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் எல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுடைய QR கோடை இப்போ நம்ம எதில் இணைச்சிருக்கோம், நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. இந்த ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்காக இணைச்சி வச்சுருக்கேன். அதில் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஜெம்சி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வரும். GEMCNETWORKS. அந்த நெட்வொர்க்ஸில் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளுடைய காணொளிகளை பார்த்து பலன் பெற்றவர்கள் இந்த ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸில் இப்போ தான் உங்களுக்கு அதிகமாக காணொலி வந்துகிட்டு இருக்குது. இதில் பலன் பெற்ற பிறகு இந்த வேண்டுகோளை எடுத்துக்கங்க. இப்போ நான் வைக்கிறது ஜெம்சிக்கு மட்டும்தான் பொருந்தும், இந்த ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுக்கு பொருந்தாது. இதை முதல்ல பார்த்து பலன் பெறுங்க. இந்த சேனலில் இருக்கிறோம். ஸோ ஜெம்சியில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், பௌர்ணமாவுடைய குருபாகம் குரு வித்தையும் சரி, என்னுடைய குருபாகம் குரு வித்தை குரு வைத்திய வாழ்வியலும் சரி, 1 வருடத்துக்கு மேலே பார்த்து பலன் பெற்றவர்கள் மட்டும் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்குங்க. புதியவர்கள்
நீங்கள் ஆட்டத்திலேயே இல்லை, கனிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பலன் பெறும் வரை தயவு செய்து இந்த வேண்டுகோளை ஏற்றுக்காது. அப்படி நீங்கள் பணம் கொடுக்குறப்பவும் எங்களால் பலன் அடைந்து பணம் கொடுக்குறப்பவும் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியணும். நான் எப்படி வழிகாட்டுறதுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தான் வழிகாட்டுவேன்னு சொல்லணும். அதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்களும் நல்லவங்களாக தான் இருக்கணும். ஸோ பணம் வருதுங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களிடமிருந்து பணம் வாங்குவது கிடையாது. இப்போ நான் வைக்கிற வேண்டுகோளை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். யாருக்காக? கடந்த ஒரு வருடங்களில் பல பேர் நம்மளை கூப்பிட்டு பேசியிருக்கீங்க. ஆனால் உங்கள் நிகழ்ச்சி இத்தனை நாளாக பார்த்துட்ருக்குறோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம், எங்களுக்கு பலன் தந்திருக்கு, இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஜிம்சியின் குடும்ப உறவுகளைங்கிறீங்க. அப்படின்னா எப்படி, யார் இது, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டவங்களுக்கு அப்போவே வழிகாட்டி இருப்பேன். அதில் பல பேர் நாங்களும் இதில் பங்கேற்றுக்கிறோம், உங்களுடைய ரெவென்யூ மாடல் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, 1.4 மில்லியனை கடக்கிறோம். இந்த 2026 14 லட்சம் பேரை மொத்தம் கடக்கிறோம் நம்மளுடைய எல்லா சேனல்லையும். அப்படி கடந்தாலுமே நம்ம எந்த ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லையோ ஸ்பான்சர்ஷிப்பு எதுவுமே வாங்குறது கிடையாது. எந்த பொருளையும் நான் விற்பது கிடையாது. இத்தனை பேரை உருவாக்கிட்டு நான் இது அதுன்னு உங்ககிட்ட எதையும் இதுவரை விற்றதில்லை, இனிமேலும் செய்ய போகிறதில்லை. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் எப்படி நம்மளுக்கான காசு வரும்? யூடியூப்பில் பணம் வியூஸ் ஓட வச்சும் பணம் வாங்குவதில்லை. நோட் பண்ணிங்க. ஒரு வருடத்துக்கு மீறி போனால் ஒரு பேமெண்ட்டோ 2 பேமெண்ட்டோ வெளியே வரும். அதுவும் எவ்வளோன்னு பாருங்கள். $100 கடந்தால் ஒரு தாட்டி வரும்னா எத்தனைன்னு பார்த்துங்க. நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் அதுக்கு அது தகுமானு நீங்கள் ஏற்றுக்குங்க. என்னுடைய கொள்கைக்கு எதிரானது எதெல்லாம் இந்த விளம்பரம் ஓடி வர்ற காசும் எனக்கு எதிரானது. ஏன்னா நான் ஒரு காரணத்துக்காக காணொளி வழங்குவேன். அந்த காணொலியை பார்க்க வர்ற உங்களை டைவெர்ட் பண்ணுற மாதிரி அவன் ஒரு விளம்பரத்தை ஓட்டுவான். அதனால தான் நான் எடுத்து போடுற வெர்ஷனையே பெருமளவு தவிர்க்கிறேன். சரிங்களா? அது மீறி போட்டாலும் புது சேனலை உருவாக்கி போடுற காரணம் என்ன? அந்த சேனலில் அது வைரல் ஆகாமல் இருக்கும். அதனால் அங்கே அதிகம் விளம்பரம் ஓடாது. புரிஞ்சுட்டிங்களா? இதே எடுத்து போடுற இந்த ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் காணொலி இதில் போட்டோன்னா, அதை தொடர்ந்து வச்சுருந்தேன்னா, இந்த மாதிரி ஆதாரத்தை காட்டிய வீடியோவெல்லாம் போட்டோன்னா அது இதில் அதிக வியூஸ் போகும், அதிக விளம்பரம் ஓட்டுவாங்க. அது மூலிமா நீங்கள் சுரண்டப்படுவீங்க. எனக்கு காசு வரும். நீங்கள் சுரண்டப்படுவதும் நீங்கள் தவறாக வழி நடத்தப்படுவதும் எனக்கு ஏற்புடையதல்ல. அது என் கொள்கைக்கு எதிரானது. சோத்துக்கே வழி இல்லைனாலும் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். அடுத்து வந்துடுவோமா? ஸ்பான்சர்ஷிப்பும் 2வது ப்ரொமோஷன் வேலையும் நான் செய்ய மாட்டேன், பொருளும் விற்க மாட்டேன். ஆனால் இந்த வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிதி ஆதாரம் வேணும்ல. அந்த நிதி ஆதாரம் எப்படி நம்ம உருவாக்கிக்கிறோம் அதையும் உங்கள் முன்னாடி தெளிவாக வைக்கணும்ல. எல்லாத்தையும் இலவசமாக வச்சிடுறேன் உங்கள் முன்னாடி. நான் மட்டும் இல்லை, பவுனம்மாவும் சேர்ந்து தான். அந்த இலவசமாக வைக்கிறத உங்களுக்கு பொறுமைங்கிற தவத்தை ஈட்ட முடிஞ்சு தொடர்ந்து பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய எந்த சேனலில் பார்த்தாலும் பலன் பெறுவீங்க. சரிங்களா? அப்படி பலன் பெற்றவங்க எல்லோரும் கொடுங்கணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது. யார் என்னை கூப்பிட்டு பேசி இருக்கீங்களோ அதில் பல பேர் இந்த மாதிரி பங்கேற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களோ பொறுமையாக இருங்க. நான் ஒவ்வொரு முறையும் வேண்டுகோள் வைக்கிறப்ப கொடுங்க. அப்போனா தான் அதை முழுதாக ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பேன். அப்படி ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பின்படி இப்போ உங்கள் முன்னாடி வேண்டுகோள் வைக்கிறேன். யார் யாரெல்லாம் அப்படி பேசி இருந்தீங்களோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, தவறாமல் அந்த QR கோடை பயன்படுத்தி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க ஸ்க்ரீன்ஷாட்டில். ஏன்னா நிறைய பேர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. யார் என்ன எதுங்கிறது எனக்கு தெரியறதில்ல. வெறும் பேரை வச்சு உங்களை கணிக்க முடியாது. உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் முதல்ல பேசுகிறப்போ உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த நம்பர் எனக்கு பரிச்சயப்படுத்திடும். ஓ, இத்தனை நாளுக்கு முன்னாடி பேசினவருங்க இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளால் பலனடைந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காகவும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நாளைக்கு வெளிநாட்டு கைக்கூலின்றுவானுங்க. நம்ம இந்த இலுமினாட்டிகளை எதிர்த்தாலோ கெட்ட கார்பரேட்டுகளை எதிர்த்தாலோ என்ன பண்ணிடுவானுங்க, வெளிநாட்டு கைக்கூலின்றுவானுங்க. அப்படியெல்லாம் இல்லைடா, என் நாட்டு மக்களுக்கு உழைச்சேன், என் நாட்டு மக்கள் தான் எனக்கு கொடுத்தாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த விஷயம் தேவை. ஸோ இங்குள்ள ரெவென்யூ மாடல் என்ன? உங்களை வைத்து வாழ்வதில்லை, உங்களை வாழ வைத்து வாழ்வது. நல்லது செஞ்சு 4 காசு சம்பாதிக்கிறது. அதுவும் நாம் செய்த நல்லதுனால பலனடைந்தவர்கள் விருப்பப்பட்டு கொடுக்கறது. எல்லாரையும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நீங்கள் பணம் கொடுக்கலங்கிற மயத்தில் நான் உங்களை குறைச்சி மதிப்பிட போகிறதில்ல. கொடுத்துட்டீங்கிறதுக்காக தலையில் தூக்கி வைக்க போகிறதும் இல்லை. நான் பணத்தை வைத்து யாரையும் எடை போட மாட்டேன். நல்ல குணத்தை வைத்து தான் எடை போடுவேன். தெளிவாக ஞாபகம். இந்த
ஆதரவு பெருகையில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நமக்கான வாகனங்கள் ஒன்று வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட இருக்கிற வாகனத்தையும் சரி செய்ய ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இனி நம்ம உங்களுக்காக எடுக்கக்கூடிய பல முன்னேற்பாடுகளுக்கும் பல நிகழ்ச்சிகளுக்கும் வாகனம் கட்டாயம் தேவை. சரிங்களா? நானும் பவுனம்மாவும் இருவரும் போயாகணும். இந்த மாதிரி தொப்பை குறைக்கிறதுக்கும் நம்ம வெளியே போகிற இடங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம்னு பல இடங்கள்ல பல நம்மளுடைய சேனல்களில் ஸ்லோகன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எதற்காக வச்சுக்கிட்டு இருக்கேன்? அதுக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சம்பந்தம். ஸோ இப்போ நம்ம லோக்கலில் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஏரியாக்களுக்கு போயாச்சு. இன்னும் பல தொலைவில் இருக்கிற ஏரியாக்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கணும். அதுவும் இந்த குரு வைத்திய வாழ்வியலுக்கு பலன் தரக்கூடியது. அதற்கும் இந்த வாழ்வியலுக்கும் சம்பந்தம் இருக்குது. உதாரணத்துக்கு திருச்செந்தூர் போய் வந்தால் நம்ம எப்படி கால் வெடுப்பிலிருந்து மீட்டுக்கலாம், தோல் பிரச்சனையிலிருந்து மீட்டுக்கலாம்னு உங்களுக்கு ஏற்கனவே டெமோ காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி முதல் கட்டம் தமிழகம் முழுவதும், அடுத்து சவுத் இந்தியா ஃபுல்லும், அதுக்கடுத்து நார்த் இந்தியா ஃபுல்லும் போய் உங்களுக்கு பல விஷயங்களை காட்டணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடியது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன தேவை இருக்குது? உங்களுடைய ஆதரவு தேவை இருக்குது. அந்த ஆதரவு இந்த கேட்டகரியில் உள்ளவங்க கொடுங்க. இன்னும் நிறையா விஷயங்களை உங்களுக்காக எடுத்து நான் வழங்குறேன். ஸோ எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை வீட்டிலிருந்தே நான் செய்து காட்டுறத லைவ்ல பாருங்க. எடுத்து போடுற விஷயம் ஆதாரமாக மீண்டும் ஒரு முறை இந்த டயத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18/1/2026. இன்னொரு வருஷம் கழிச்சு எப்படி இந்த உடல் வாக்கு இருக்குது, எப்படி நான் சொன்ன மாதிரி கட்டு மஸ்தா மாத்துறேன், எல்லாத்தையும் பாருங்க. குறைச்சி முடிக்கிற இடம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம. சரிங்களா? இந்த சைடு பெல்லையும் இந்த பேக் டயர்ல இத்தினிட்டும், இந்த சைடு பெல்லையும் இந்த ரோயர் பெல்லில் ஒரு புளிக்கு நீண்டு இருக்குது. அடிச்சு தட்டி தூக்கணும்னா சோழி முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நான் குறைச்சிட்டேன். என்ன பின்பற்றிட்டு இருக்கிற ஜெம்சியின் குடும்ப உறவுகள் நீங்கள் குறைச்சிட்டீங்களா இல்லையா? இப்போ அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். நிறைய பேர் எந்த ஒரு ஃபோட்டோவும் அனுப்பக்கூடாது. எதாக இருந்தாலும் எழுத்து வடிவில் மட்டும்தான் வரணும். வேறு யாராவது ஒரு காணொளியை காண்பித்து என்னிடம் கேள்வி கேட்டாலும் அதை உங்களுடைய குரல் மூலியமாக அந்த காணொளியிலிருந்து என்ன புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் எங்கிட்ட அதை என்ன கேட்க விரும்புகிறீங்கன்னு தான் அனுப்பணும்னு சொல்லியிருப்பேன். எந்த ஒரு லிங்கோ ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்பக்கூடாது. இது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜெம்சி ஃபேமிலி மெம்பர்ஸ். புரியுதுங்களா? இன்னொன்று, நம்மளுடைய காணொலியை லைக் பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. இந்த காணொலி முடிந்த உடனேவே தூக்கிடுவேன். யார் பார்க்கணுமோ அவங்க பார்த்தாச்சு. ஓகேங்களா? யார் பார்க்க வேண்டுமோ அவர்கள் பார்த்தாச்சு, தூக்கிடுவேன். இந்த காணொலியும் திருப்பி திருப்பி ஓடி எனக்கு ஆள் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வியூஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. நேரலையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஜெம்சியின் குடும்ப உறவுகள்னா முதல்ல இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன், நம்ம காணொலியை லைக் பண்ணக்கூடாது. ஷார்ட்ஸில் பார்த்தாலும் சரி, லைவ்ல பார்த்தாலும் சரி. எந்த காணொலியில் நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேனோ, ஷார்ட்ஸில், கம்யூனிட்டி போஸ்டில் இதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறனோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நேரலையில் 100% நான் எந்த காணொலியும் பகிர்ந்துக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை அப்படியே கடைபிடிக்கும். புரியுதுங்களா? நேரலையில் எந்த காணொலி, இப்போ பார்க்குற இந்த காணொலியை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களோட வச்சுக்கோங்க. புதியவர்கள் உங்களுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அதை மீறி நிறையா பேர் நீங்கள் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு உங்களுடைய கமெண்டோ லைக்ஸோ ஷேரோ தேவையில்லை. என் காணொலியை பார்த்து நீங்கள் பலன் பெற வேணும், அதுதான் தேவை. அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். மற்ற சேனல் மாதிரி நான் வியூஸுக்கு, லைக்ஸுக்கு, ஷேருக்கு, இல்லை செலிபிரிட்டி ஆகிறதுக்கு, இங்கே சப்ஸ்கிரைபரை பெருக்கி நான் போய் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு, இல்லை பெரிய பந்தா காட்டுறதுக்காகலாம் நான் சேனல் நடத்தலை. ஏதோ எனக்கு இருக்கிற சிற்றறிவை வைத்து நான் இந்த பலனை பெறுறேன், நீங்களும் பெறுங்க அப்படின்னு வழிகாட்டுறதோட என் வேலை முடிஞ்சது. நான் போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டு முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன். அம்மா வெந்துருச்சாம்மா? சேனக்கிழங்கு அறுக்க போறீங்க இல்லையா? ஸோ நம்ம அடுத்து வழக்கமாக நம்ம எடுத்து போடுற விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸில் இந்த சேனலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைவில் போகிறவங்க இந்த ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற ஜெம்சியுடைய சேனலில் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, அதற்கான உணவுகள். இப்போ நம்ம அடுத்து சாப்பிடக்கூடியது
ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தைக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய எப்படி சொல்லுங்க, கொழுப்போடு சேர்ந்த புரதம். அது வழக்கமாக அசைவத்தில் எடுக்கிறப்ப என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சில்லி சிக்கன் 65 எடுப்போம். நல்லா நோட் பண்ணிக்க, மொட்டையாக புரிஞ்சுக்காதீங்க. சில்லி சிக்கன் 65 காலையில் 6:30 மணிக்கு திங்கிறது நல்லதுன்னு. கடந்த 30 மணி நேரமாக வரப்பட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தை. இந்த வாரம் நம்ம அமாவாசைங்கிறனால அசைவம் எடுக்க போகிறதில்ல. தை 1லயே நம்ம அசைவத்துக்கு மாறுறதா சொல்லியிருந்தோம், முடியல. ஏன்னா நிறைய நாட்கள் பண்டிகை நாட்கள் நம்ம சைவம் கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக வந்துட்டதுனால அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த வாரம் எடுக்கல. அடுத்த வாரம் 25ஆம் தேதி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 18ஆம் தேதி அதுக்கு பதிலாக சைவத்தில் எப்படி நம்ம கொழுப்போட சேர்ந்த புரதத்தை எடுக்கிறோங்கிறத அடுத்த லைவ்ல பாருங்க. ஃபைபர் ரிச் புரோட்டீனோட அந்த நிகழ்ச்சியும் சேர்ந்து வர இருக்கிறது. இதை முடிச்சுக்கிறேன். அப்படியே சரியாக ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமாம்மா, ஒரு 1/2 hourல திருப்பியும் இதே இடத்துல அந்த கேமரா இங்கே வரும், நாங்கள் அங்கே இருப்போம். உங்கள் முன்னாடி என்ன செய்து சாப்பிட்றோங்கிறத பாருங்க. ஸோ இங்கே ஏன் தொடர்ச்சியாக நேரலை வழங்குறோம், எடுத்து போடுற வெர்ஷன்லேயும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோன்னா, ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பெரும்பாலும் காட்டுவாங்க. அதுக்கு ஏற்ற உணவுன்னா வெறும் தட்டத்தில் வச்சு காட்டுவாங்க. இங்கே அந்த பப்பே இருக்காது. எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் முழு அளவும் உங்கள் முன்னாடி நேரலையில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன உணவு சமைக்கிறோம் முழுதாக உங்கள் முன்னாடி இருக்கும். அதை முழுதாக சாப்பிட்றதும் உங்கள் முன்னாடி அப்படியே இருக்கும். இந்த ஒரு வாய் தின்னுட்டு நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிற பப்பே இருக்காது. எல்லாமே வித்தவுட் டவுட் உங்கள் முன்னாடி நிரூபிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இப்படி தாங்க எக்ஸசைஸ் பண்ணேன் 1 மணி நேரம் 2 மணி நேரம், இப்படி தாங்க சமைச்சேன், இப்படி தாங்க அதை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் கொய்யால் இப்படி தாங்க தூங்குனேன், இல்லை இங்கே தாங்க வெளியே போனேன், இல்லை எனக்கு அடுத்து இந்த வேலையை செஞ்சேன் உங்கள் முன்னாடி ஓப்பனாக வச்சுருவேன். அது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன குரு வித்தை செய்யணும்னு புரிஞ்சுக்க வச்சுக்கும். ஸோ போதும், எடுத்து போடுற வெர்ஷனும் போயிட்டு இருக்கிறனால பெருசாக கொண்டு போக வேண்டாம். ஸோ முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன். ஓகேங்களா? ஸோ நல்ல ரிசல்ட்டு, சரியாக கிளாரிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவர் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. எடுத்து போடுற வெர்ஷனில் இருக்கும் பாருங்கள். இல்லைனாலும் தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி முழு ஸ்டேஜ் இப்போ எப்படி சொல்கிறேன், 33 சொல்கிறேன் கீழே. இன்னி 2 இன்ச்சு தான், ஜஸ்ட் 2 inch என் டார்கெட்டை நான் ரீச் பண்ண போகிறேன். செகண்ட் பார்ட் முடிஞ்சது. ஒரு வருட கழிவை ஒரு மண்டலத்தில் அகற்றும் குரு வித்தையில். இன்னும் 2 பார்ட்டு தான் இருக்குது. 2 inch ஈஸியாக தட்டி தூக்கிடுவேன். இந்த வருடம் ரொம்ப ஈஸியாக என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. காரணம் என்ன, தொடக்கமே 36 inch தான் தொப்பை. கடந்த வருடம் தான் 41 inch தொப்பையை 33 inch கொண்டு வந்தேன். இப்போ 36 inch 33 inch கொண்டு வர்றது ஒரு சப்பா மேட்ரு. புரிஞ்சிட்டிங்களா? ஏன் அதிக அளவு ஒர்க் அவுட் இந்த வருடம் இல்லை அப்படின்னா, எனக்கு வெறும் டார்கெட் 3 inch தான் தொப்பை குறைக்கிறது. நீங்கள் பார்க்குறவங்க இந்த 130 கிலோ 117 கிலோ 93 கிலோன்னு இருக்கிற அந்த சகோதரிகள் சகோதரர்கள், நீங்கள் எவ்வளவு மூச்சு, எல்லாம் கொழுப்பு எவ்வளவு விடணும்னு கரெக்டாக மைண்டில் வச்சுக்கங்க. நான் 4800 6000 வரை கூட விட்டுருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வேலைக்கு 6000 மூச்சுக்களை கூட நான் விட்டுருப்பேன். மினிமம் 1200லிருந்து 6000 வரை அவரவர் உடல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு செய்யணும்னு நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். அதுதான் பேசிக். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.